சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வரும் நிலையில் தங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதி மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். 2001 வந்துட்டு அரசாணை 541 அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் தமிழ்நாடு முழுவதும் கட்டாயமாக இலவச வீட்டு மனைப்பட்டா வீடு கட்டித்தன்னு ஒரு அரசாணை வந்திருக்கு. அதை சில மாவட்டங்கள் மட்டும் போய்கிட்டு இருக்கு. பல மாவட்டங்கள் கொடுக்காமலாம் சரியாக யாருக்கு மாற்றுத்திறனாளிக்கு இலவச வீட்டு மனை பட்டம் இல்லை. இது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்தா நல்லாயிருக்கும், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனையில் இப்போ மாற்றுத்திறனாளிக்கு கீழ்த்தளத்தில் மாற்றுத்திறனாளி வார்டுன்னு தனி அமைக்கணும். பிரசவ வார்டு இருக்கும்போது, காலையிலேஜி வார்டு இருக்கும்போது மாற்றுத்திறனாளி தனி வார்டு அமைச்சு கொடுத்தா தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனையில் கொடுக்கணும். அது எங்கள் தேர்தல் வாக்குறுதியாக இருக்குது. திருமணம் மாற்றுத்திறனாளி மற்றும் நல்லா இருக்கிற மாற்றுத்திறனாளி பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சலுகைகள் போல், இது கலப்பு திருமணம் செய்கிற சலுகைகள் போல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இது போன்ற அரசாங்கத்திலேருந்து அரசாங்க வேலை கண்டிப்பாக ஒரு வேலை வழங்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் இருந்தாலும் கூட அவர்களுடைய பிள்ளைகளுக்கோ அந்த இது வேலை வழங்குவதற்கு இதை தேர்தல் வாக்குறுதியாக தேர்தலில் அந்த பட்டியலில் சேர்க்குமாறு பணிமுன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதை எங்களுக்கு 4 மணி நேரம் வேலை சொல்லியிருக்காங்க. அந்த 4 மணி நேரம் வேலை சொன்னதில்ல, சரியான வேலை கொடுக்குறதில்ல. பாதி ஊதியம் தான் கொடுக்குறாங்க. அதன் பிறகு நடுக்கொள்ளையை இங்கேருந்து தூரமாக கொண்டு போய் எங்களை வேலை செய்ய சொல்கிறாங்க. எங்களுக்கு முழு சம்பளமும் வரவில்லை, கொடுக்கவில்லை. இந்த முழு சம்பளம் வழங்குமாறும் நடுக்கொள்ளையில் இல்லாமல் ரோட்லேயே எங்களுக்கு இந்த வேலை வழங்குமாறு கேட்டுக் கொடுக்குறோம். அது தேர்தல் வாக்குறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இலவச வீட்டுமனை பட்டா மாற்றுத்திறனாளின்னு சொன்னாங்க. அது யாருக்குமே சரியாக வரலைங்க ஐயா. ஒரு சிலருக்கு வந்திருக்குன்றாங்க. ரெண்டாவது அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா சொல்லிட்டேன். அந்த வீடு தேடி இந்த இலவச பொருள்லாம் தரேன்னு சொன்னாங்க சார். ரேஷன் பொருட்கள் அது ஒரு சிலருக்கு மட்டும் வருது. நிறையா பிளைண்டுங்க மற்ற இந்த மாதிரி எனக்கு இன்னும் வரல சார். ஒரு சிலருக்கு அதுமாரி வீடு தேடி வர கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். எனக்கு இலவசமாக 3 சக்கர வாகனம் தேர்தல் அறிக்கையில் வழங்க வேண்டும். 2வது கட்டமாக வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட வேண்டும். 3ஆம் கட்டமாக எங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவும் இல்லாமல் இந்த ஓஏபி பணம் 1500 எங்களுக்கு 5000 உயர்த்தப்பட வேண்டும். எங்களுக்கு அதெல்லாம் பற்றாக்குறை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு ஆண்கள் பிள்ளைகள்லாம் கனமாக இருக்கிறதால எங்களுக்கு அந்த ஓஏபி பணம் பற்றவில்லை. எங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சிரம காலத்துலேருந்து நாங்கள் விடுதலேருந்து நாங்கள் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, விற்றுக்கு போகிறாங்க. எங்களுக்கு இந்த ஓஏபி நம்பி தான் நாங்கள் வீட்டிலே முடங்கி கிடக்கிறோம். எங்களுக்கு வழிவகுத்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் குரல் நிகழ்ச்சியில் சிதம்பரம் பகுதி மக்கள் கருத்துக்களை நாம் பார்த்தோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.